நீங்கள் ஆன்லைன் கோர்ஸ் கிரியேட் பண்ணி இன்கம் எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது டே 2. ஸோ டே 1ல ஆல்ரெடி நான் கிளியராக சொல்லியிருக்கேன், கோல் செட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு உங்களுக்கே தெரியல அப்படின்னா அந்த டெஸ்டினேஷன் போய்ட்டு நீங்கள் ரீச் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் கோல் செட் பண்ணிட்டு இந்த டே 2 வந்து ஃபிக்ஸேஷன் பண்ணுங்கள். இந்த டே 2ல நீங்கள் என்ன லேர்ன் பண்ண போறீங்கன்னா, இந்த ஆன்லைன் கோர்ஸை பில்ட் பண்ணதுக்கு 6 சிஸ்டம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 6 சிஸ்டம்ஸ்னா என்ன? ஃபர்ஸ்ட் விஷயம் பர்சனல் பிராண்டட் வெப்சைட். இந்த பர்சனல் பிராண்டட் வெப்சைட் வந்து எந்த ஒரு கோடிங்கும் தேவைப்படாது, எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜும் தேவைப்படாது. நீங்கள் வெப்சைட் உங்களுடைய ஓனாகவே கிரியேட் பண்ணலாம். அதோட டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டே 10ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தென் செகண்ட் வந்து பண்ணால் LMS. ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து பண்ணால் உங்களுடைய கோர்ஸ் வந்து பிளாட்ஃபார்மில் வைக்கிறதுக்கு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் சிஸ்டம். இது ரெண்டுமே வந்து பண்ணால் உங்களுடைய ப்ரொமோஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஃபாலோஅப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபனல் பில்டிங். ஸோ இந்த ஃபனல் பில்டிங் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட லீட்ஸை வந்து நர்ச்சரிங் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபனல்ஸ் வந்து பண்ணால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபனல்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணுறது டே 13ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். தென் அதுக்கப்புறம் வெபினார் செல்லிங் சிஸ்டம். ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் உங்ககிட்ட நீங்கள் இருக்குது, ஸோ அது கோர்ஸுங்கிறது இருக்குது, அது எப்படி நீங்கள் சேல் பண்ணுவீங்க. ஸோ அதுதான் வெபினார் செல்லிங் சிஸ்டம். ஸோ அந்த செல்லிங் சிஸ்டம்ஸ் வந்து பண்ணால் ஃபஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் கோர்ஸ் கன்வர்ஷன் மாடல். ஸோ உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும், எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுங்கிறது தெரியணும். இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா லேர்ன் பை ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லேர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுங்க.